தன்னுடைய வருங்கால தலைமுறையின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானித்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய எழுச்சியும் புரட்சியுமான மாலை வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நிலத்தை இழந்தால் பழத்தை இழப்போம் என்ற கோட்பாடை முன்னிறுத்தி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே எல்லோருக்கும் ஒரு கேள்வி எழும்புது. எதிர்கட்சிக்கு ஒரு கேள்வி எழும்புது, 200 ரூபாய் ஊப்பிகளுக்கு ஒரு கேள்வி எழும்புது, சொம்புகளுக்கும் அண்டா கடை வைத்திருப்பவர்களுக்கும் ஒரு கேள்வி எழும்புது. நாம் தமிழர் கட்சி மரங்களுக்காக பேசுவோம், மரங்களுடன் பேசுவோம் என்று மரங்களுக்காக மாநாடு நடத்துகிறது. மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்று ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறது. ஆடு மாடுகளுக்காக பனையை மீட்க மாநாடு, கல்விடுதலை மாநாடு, பஞ்சமர் நில மீட்புக்காக ஒரு மாநாடு, தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிருந்து வெளியேற்ற கோரி ஒரு மாநாடு என தொடர்ச்சியாக உயிர்மை நேயத்தையும் இயற்கையும் பாதுகாக்க கோரி மாநாடுகளை நடத்தி வருகிறது. ஆனால் வடவர் எதிர்ப்பை ஏன் கையில் எடுக்கிறது? இதெல்லாம் நம்ம பேசணும், நம்ம இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பேசணும். இப்போ திமுக காரன் பேசுறான், இதெல்லாம் பண்றீங்க, உயிர்மை நேயவாதி கட்சி நாம் தமிழர் கட்சி இயற்கையை போற்றுது, ஆனா வடவர்களை எதிர்க்கிறீங்க அப்படின்னு பேசுறீங்க. இங்க உன்னை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். விதையை விதைத்து அறுவடை செய்து உண்பவர்கள் மத்தியில் குருதியை விதைத்து விடுதலை உணர்வை அறுவடை செய்த ஈழச் சொந்தங்கள் நாம் என்பதை ஈழத்துல இந்த நிலத்துல கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூலூர் பல்லடம் போன்ற பகுதிகளுக்கு வந்திருக்காரு. கூட்டத்தை நடத்துறாங்க. எப்படி? கோட்டு கொடுத்து கோழி பிரியாணி கொடுத்து கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆனால் இந்த நிலத்தில் தன்னுடைய குருதி ரத்தத்தை கொடுத்து கட்சி நடத்துற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிற பேர் இயக்கம் மட்டும்தான். மாற்று கருத்து இருக்கா? நாங்க வடவர்களை விரட்டல, அடிக்கல, சாவுடான்னு சொல்லல. எங்களோட யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. அவனுக்கு வேலை கொடுங்க, வாக்குரிமை கொடுக்காதீங்கிறோம். இந்த நிலத்தை அவனை வாங்குறதுக்கான அனுமதியை கொடுக்காதீங்கிறோம். வேலை செய்யட்டும், சந்தோஷமா சம்பாரிச்சுட்டு போட்டது, மாற்று கருத்து கிடையாது. அவனுக்கு வாக்குரிமை கொடுக்காதீங்கிறோம். உள்நுழைவு சீட்டுன்னு சொல்லுவாங்க, ILP இன்னர் லைன் பர்மிட்னு சொல்லுவாங்க, அதை அமல்படுத்துங்கிறோம். இந்திய நிலத்தில் இன்னர் லைன் பர்மிட் என்பது புதிதல்ல, ஏற்கனவே இருக்கிறதா. அருணாச்சல பிரதேசம், மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர் இது போன்ற மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் இந்த மாநில அரசாங்கங்களும் மத்திய அரசாங்கங்களும் அதை செய்ய மாட்டார்கள். தெரிந்தே போராடுறான். ஏன் பண்ண மாட்டான்? பண்ணி விட்டால், உள்நுழைவு சீட்டை அமல்படுத்தி விட்டால் சின்ன மேளங்களும் பெரிய மேளங்களும் சண்டை மேளங்களும் உள்ளேயே வர முடியாது. ஸ்டாலினே கையெழுத்து போட்டு தான் உள்ள வரணும் பார்த்துக்கங்களேன். அதனாலதான் பயப்படுறான். ஐயா, நீங்க ஒன்றே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலத்தில் தமிழர்கள் நாங்கள் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சேகர் பாபு பதிவு செய்கிறார். என்ன பதிவு செய்கிறார்? ஐயா, வட மாநிலத்தவர்களும் மனிதர்கள் தான். இந்த நிலம் தமிழர் நிலம் வந்து அவங்களுக்கு உரியதுதான். சொல்றது யார்? தெலுங்கர் சொல்றாரு. பாபு, சேகர் பாபு, இது தெலுங்கானா ஆந்திரா காது, இது தமிழ்நாடு, தமிழர் நிலம். நாங்க 30, 40, 50 வருஷம், 150, 200 வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தம் பாட்டம் பூட்டெல்லாம் விழிப்புட்டு இருந்தா இன்னைக்கு சேகர் பாபு இங்க அறநிலைத்துறை அமைச்சராக இருந்திருக்க மாட்டேன். கடப்பால கல்லு உடைச்சிட்டு இருந்திருப்பாங்க. மறந்துடாத. ஐயா பேசுறாரு, ஏவா வேலு பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த நிலத்தில் கோபுரங்களை கட்டி எல்லா நிலங்களையும் பாதுகாத்து வைத்திருந்தது நாயக்க மன்னர்கள். எங்க தாத்தன் பேசுறாரு. யாரு? ஏவா வேலு. யாரா உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? யாரு கொடுத்தது? ஏண்டா 16 கோடிக்கு பாலத்தை கட்டி அதை ஆத்துல விட்டுட்டு ஏப்ப விட்டு திரிகிறதுக்கான உனக்கு இந்த அளவுக்கு இடத்த கொடுத்து வச்சது யாரு? என் தாத்தம் பாட்டம் பூட்டேன். அவங்க விழிப்போட இருந்திருந்தாங்கன்னா சேகர் பாபு கடப்பால கல்லு உடைச்சிருப்பாரு. நீ குண்டூர்ல மிளகா ஊறி வித்துட்டு 150 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பேன். இன்னைக்கு எங்க தாத்தம் பாட்டம் மூட்டை விழிக்கல. ஆனா அவங்க பேர செந்தமிழன் சீமானின் பிள்ளைகள், வேலு பிள்ளை, பிரபாகரன் தம்பி தாங்கள் விழித்து நிக்கிறோம், களத்தில் நிக்கிறோம். இன்னும் நீங்க ஏமாத்த முடியாது. இந்த களத்தில் நாங்க களத்தில் நிக்கிறோம். எத்தனை ஆண்டு காலங்களாக ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? எத்தனை ஆண்டு காலங்களா? இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்குமான விடுதலையை இங்க பெற்றே தீரணும் என்று களத்தில் நிக்கிறோம். நாங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் என் தாய் தமிழ் சொந்தங்களே. திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக போக்குவரத்து கழகங்களில் தமிழ்நாடுங்கிற பேரை எடுக்கிறாங்க. ஏன்னு கேட்டேன், அந்த ஸ்டிக்கரிங் காஸ்ட் அது வந்து அதிகமாகுதாமா. தமிழ்நாடுங்கிற பேர் போடுறதுக்கு காஸ்ட் அதிகமாகுதாமா. ஆனால் திருப்பூரில் ஒரு பேருந்து வருது. அந்த பேருந்தில் பழைய பேருந்து நிலையம் கீழே முத்தமிழறிஞர் டாக்டர் கருணாநிதி பேருந்து நிலையம் போட்டிருக்கான். கருணாநிதி. ஏண்டா தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுக்கு உனக்கு காஸ்ட் அதிகமாகுது, விலை அதிகமாகுது.
ஆனா முத்தமிழறிஞர் டாக்டர் கருணாநிதி எப்படி வருது அந்த இடத்துல? எப்படி வருது? ஏங்க அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு வெளியே வந்து ஒரு சுவரொட்டி ஒட்டி இருக்கிறாங்க. அதுல வந்து கருணாநிதி படம், ஸ்டாலின் படம், அதுக்கு கீழே உதயநிதி ஸ்டாலின் படம், அதுக்கு கீழே இன்பநிதி ஸ்டாலின் படம். அதுல கரெக்டா ஒரு வட மாநிலத்தவர் இந்திக்கார ஒருத்த பாக்கு போட்டு கரெக்டா துப்புறான். அந்த 4 பேர் மூச்சில விழுது. அவனுக்கு தெரியுது எங்க துப்புறன்னு. நமக்கு இந்த மான தமிழ் பிள்ளைகளுக்கு தெரியல எங்க துப்புறன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா என்னைக்கே நம்ம ஆட்சி அமைச்சிருப்போம். ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, என்னது ஜெர்மனி போயிட்டு வந்தேன், இங்கிலாந்து போயிட்டு வந்தேன், 15,516 கோடிக்கு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். நான் 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பண்ணியிருக்கிறோம், 10 கம்பெனிகளோட முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம் நாங்க, அப்படிலாம் பேசுறாரு. ஆனா அந்த 10 நிறுவனங்களும் 30,000 வேலை வாய்ப்புகளும் யாருக்கு கிடைக்க போகுது? தமிழர்கள் கிடைக்க போகுதா? தமிழர்கள் கிடைக்க போகுதா? எவன் வந்து எங்க இன்னைக்கு திருப்பூர்ல ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்கு 90% வேலை வாய்ப்பு எவனுக்கு? வட மாநிலத்தவருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? 4 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு பேசினார். என்ன பேசினாரு? 90% உறுதிப்படுத்துவோம், தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் என்றார். ஆனா என்ன, எத்தனை சதவீதம் உறுதிப்படுத்திருக்கீங்க? எத்தனை சதவீதம்? இன்னைக்கு வரைக்கும் தமிழ் அங்க கையேறு நிலை தான் இருக்கிறான். பெரியார், கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஜெர்மனி போயிட்டு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் பெரியாரோட புகைப்படத்தை திறந்து வச்சுட்டு நான் இந்த டூரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக சிறப்பாக அமைந்தது பெரியாரோடைய உருவப்படத்தை திறந்து வைத்ததான் அப்படின்னு பேசுகிறார். ஏண்டா எங்கள் நிலத்தில் இங்கே ஆர்எஸ் புரம்னு பேர். ஆர்எஸ் புரம் எல்லாத்துக்கும் தெரியும். ரத்தின சபாபதி யாராக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அந்த ரத்தின சபாபதி புகைப்படத்தை திறந்ததா கூட நாங்கள் சந்தோஷப்பட்டிருப்போம்டா. கர்மம் முடிச்ச ராமசாமியோட புகைப்படத்தை திறந்தால என்னடா பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு? தமிழ் சனியனை விட்டொழி, தமிழ் சனியன் என்று பேசினார். தமிழ் மலத்துக்கு சமம்னு பேசினான். தீரன் சின்னமலை, அழகுமுத்துக்கோன், அயோத்தியாச பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன் யாரு புகைப்படமும் திறக்காம இந்த ராமசாமி புகைப்படத்தை திறந்து வச்சுட்டு பெரியார் பட்டரேல் நான் பாட. அதனாலதான் இப்படி இருக்க. முதல்வருக்கான உரிய மரியாதையை கொடுக்கணும் எங்களுக்கு ஆசைதான். ஆனால் அதற்கான எந்த இடத்திலையும் கொடுக்கல. இறுதியாக ஒன்றை சொல்லி முடிவு செய்ய, 10 முறை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா, செத்து மடிவதும் ஒரு முறை தானடா, செருக்களம் காணவாடா என்று நாம் தமிழக பிள்ளைகள், வேலுப்பிள்ளை, பிரபாகரன் தம்பி தங்கைகள் களத்தில் நிற்கிறோம். இன்னுமேலும் நீங்க ஏமாத்தி தெரிய முடியாது. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.